சிரமமோ இல்லை டவுட் ரெக்டிஃபிகேஷன் போகலாமா? இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கா அதை முதல்ல பார்த்துருவோம். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றது நம்ம டிசைட். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்கா? அப்போ நான் இருக்கிறத வந்து நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ராம்ப்ட் வைஸ் நான் எல்லா ப்ராம்ப்ட்டும் ஒவ்வொன்றா நான் போகிறேன். அங்கங்கே எங்கே டவுட்ஸ் இருக்கோ அதை நம்ம கிளியர் பண்ணிப்போம். அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் வேலை. சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கோப் ஆஃப் திஸ் பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம். முதல்ல இதை நீ கற்றுக்கிறதுனால உங்களுக்கு என்ன அனுகூலம் ஒன்று. சரி, நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆட் ஃபார்மோ இல்லை வந்து கிரிட் ஃபார்ம் பண்ணுறீங்க, இல்லை எடிட் ஃபார்ம் பண்ணுறீங்க, குறைஞ்சது வந்து நமக்கு 2 நாள் ஆகும். இது வந்து ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் பண்ண முடியும். அப்போ இது ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் ஒன்று. ரெண்டாவது, இப்போ நீங்கள் வந்து நாளைக்கு நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறீங்க, இல்லை வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து ஃபார்ம்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதனால ஏர்னிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணணும். இதெல்லாம் இதில் இருக்க ஸ்கோப் அட்வான்டேஜஸ். ஒன்று ஃபியூச்சரில் வந்து கோடிங்ன்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்க போகுது. எல்லாமே இட் இஸ் கோயிங் டு பி 0 கோடிங் தான். இப்போ பைத்தான் இந்த மாதிரி வந்து அதாவது 2 கேட்டகரியாக புரிஞ்சிடலாம். ஒன்று வந்து ஃபுல்லி ரோபாட்டிக்ஸ், ரைட்டா? ஐஓடி அந்த மாதிரி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு, ஆன் திங்ஸு, இந்த மாதிரி ஒரு செட்டு வந்துடும். இன்னொன்று வந்து அப்ளிகேஷன் யூசர். இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷன் யூசர் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷன் வேணும். எதுக்கு வேணும்? இப்போ ரிப்போர்ட்டிங் டூல், சத்யசாய் ஆர்கனைசேஷனில் ரிப்போர்ட்டிங் டூல் வேணும், அதுக்கு நம்ம அது பண்ணுறோம், ரைட்டுங்களா? ஸோ இது பர்பஸ். அப்போ இதை பண்ணுறதுக்கு எனக்கு வந்து கோடிங் தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் இப்போ அது அவசியப்பட்டது. நம்ம வந்து சிம்பிளாக நம்ம வந்து வித் ஏ தெரிஞ்சால் போதுமானது, நம்மளால ஃபார்ம் கிரியேட் பண்ணணும். இப்போ ஃப்ரம் தி பிகினிங் என்ன ஆச்சுன்றது நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ இது எப்படி வருது, எப்படி எங்கேருந்து ஆரம்பிச்சோம் எங்கே முடிக்கணும் அப்படின்றத நான் டீட்டெயில்டாக நான் தரேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் புரியும். ஓகே, இப்போ எஜுகேஷன் விங் ஆட்டோமேஷன் இங்கே தான் ஆரம்பிக்கணுமா? இதை நான் எப்படி ஆரம்பித்தேன் அப்படின்னா, எனக்கு ரிக்குவயர்மெண்ட்டு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்தது. டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்த டாக்குமெண்ட் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஸோ நான் இந்த டாக்குமெண்ட் போட்டுட்டு, சரிங்களா, இப்போ இதை நான் அந்த டாக்குமெண்ட்ல காப்பி பண்ணி அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கொடுத்த ரிக்குவயர்மெண்ட், ரைட்டுங்களா? இந்த ரிக்குவயர்மெண்ட் என்னது? இப்போ எஜுகேஷன் வீக்னா என்னது, என்னென்னலாம் எஜுகேஷன் வீக்கில் என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குது, என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி எனக்கு ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் தி எஜுகேஷன் வீக் எனக்கு கொடுத்தாங்க. இதை அப்படியே நான் வந்து என்ன பண்ணேன், ChatGPT போட்டேன். இப்போ நம்பர் யுவர் ப்ராசஸ் டாக்குமெண்ட் 1.0 ப்ரொவைட் a குட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஓவர்வியூ சாஃப்ட்வேர் ரிக்குவயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். எஜுகேஷன் இங்கே பற்றி அவன் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டீட்டெயிலாக கொடுப்பான், சரிங்களா? ஸோ இது வந்து இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இப்போ பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஹவு சிஸ்டம் ஒர்க். ஒரு நீங்கள் நாளைக்கே வந்து ஒரு கம்பெனியில் போகிறீங்கன்னா முதல்ல ரிக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட் வாங்கணும். அந்த ரிக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட்டை வாங்கி நீங்கள் என்ன பண்ணணும், இதில் ChatGPT போட்டோன்னே அவன் என்ன பண்ணுறான், உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுப்பான், டேபிள் ஸ்ட்ரக்சர் கொடுப்பான். இந்த பாருங்க, இப்போ இங்கே வருது பாருங்க.
இங்கே வருது. ஸோ சமிதி மாஸ்டர்னா என்னது, அப்புறம் பால்விகா சென்டர் மாஸ்டரு, இந்த மாதிரி என்ன பண்ணுறான், டேபிள் ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும். ஸோ இந்த டேபிள் ஸ்ட்ரக்சரில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிவிட்டு இதை நம்ம ப்ராசஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிறோம். இப்போ இந்த டேபிள் ஸ்ட்ரக்சரில் இருந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ பாருங்க, ஸோ இது ஓவரால் வியூ கொடுக்கலாம். ஸோ நீட் தி அபவுட் டேபிள் டீட்டெயில் ஆஸ் டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட்டாக அவனே கொடுத்துட்றான். ஸோ இப்போ என்ன பண்ணால் ஷுட் பி ஆக்டிவேட் டைப் ஐடி. ஸோ சின்ன சின்ன கரெக்ஷன் சொல்கிறேன். ஆக்டிவேட் டைப்புன்னு கொடுக்குறான், அதை வந்து ஆக்டிவேட் டைப் ஐடின்னு மாற்றுறேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான மைனர் கரெக்ஷன்ஸு. பட் அப்கோர்ஸ் இது வந்து என்னென்னா உனக்கு பிஸ்னஸ் லாஜிக் தெரியணும். ஒரு ரிப்போர்ட்டிங் டூல்னா என்னென்ன வேணுன்றது உங்களுக்கு பிஸ்னஸ் லாஜிக் தெரியுங்க. சரியா? சரி, இப்போ அப்படியே கீழே வரேன், இறங்க வரேன். நான் எங்கே இந்த இது டூல் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா, ஸோ இதெல்லாம் ஸ்டில் நம்ம டாக்குமெண்டேஷனில் தான் இருக்கும். ஃபைனல் டேட்டாபேஸ் டிசைன் வந்தாச்சு. ஏன்னா இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக வேண்டி நான் இதை காட்டுறேன். ஸோ அந்த மொத்த டேபிள் ஸ்ட்ரக்சரை நான் ஒரு சிங்கிள் பிளாக்காக எடுக்கிறேன் சாட்ஜிபிட்ல இருந்து. இதை நிறைய கோத்ரூ பண்ணும். அதாவது டேபிள் ஸ்ட்ரக்சரை போட்டு அதை எங்களுக்கு புரியுதா, இதை நான் இவங்க டிஸ்ட்ரிக்ட் கூட டிஸ்கஸ் பண்ணோம், இது கரெக்டாக இருக்கா தப்பு, ஐ மீன் இந்த இது ஸ்ட்ரக்சர், அப்போ அந்த டிஸ்கஷன் தான் இது. நம்ம ஒன்றும் இதுக்கே வரல. இப்போ இங்கே தான் இப்போ இவன் 13 டேபிள்ஸ் கொடுக்கலாம். இந்த பாருங்க, the list of 13 tables. இந்த list of 13 tablesக்கு create the following JSON as per the following request. இப்போ இந்த ப்ராம்ப்ட், இந்த இதை வந்து எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா, நான் ப்ராம்ப்ட்லேருந்து எடுக்கிறேன். இதுதான் இப்போ நீங்கள் சாட்ஜிபிடி ப்ராம்ப்ட்லேருந்து எடுக்கிறேன். சாட்ஜிபிடி ப்ராம்ப்டில் போயிட்டு டேபிள் கிரியேஷன் ப்ராம்ப்ட் இதுலேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை தான் நான் காப்பி பண்ணி இங்கே என்ன பண்ணுறேன், உங்களுக்கு இங்கே இதில் போடுறேன். கொடுத்துறேன், கிச்சனில் கொடுத்துறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 13 டேபிள்ஸு அது ஒரு சிங்கிள் டேபிளாக தான் கொடுக்குறான். அப்போ பார்ட் 1 என்னது, இபிவிசி பால்விகா சென்டர் மாஸ்டர். இதை வந்து ஒரு ஜேசானை வரும். இந்த ஜேசானத்துக்கு என்ன பண்ணுறேன், நான் வந்து இதில் போடுறேன். ப்ராஜெக்டில் போயிட்டு மாஸ்டர்ஸில் ப்ராஜெக்ட் லிஸ்ட்டு, இல்லை நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுவேன். இப்போ நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம். இப்போ ஆக்சுவலாக நான் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டில் காட்டுறேன். அதை இவிபிசி இருக்கு ஆல்ரெடி. ஸோ இதில் நியூ டேபிள் ஜேசான் போயிட்டு அந்த ஜேசானை அப்படியே எடுத்து இங்கே காப் பண்ணிட்டு கீழே போயிட்டு அப்டேட் கொடுத்தால் அப்லோட் டேபிள் முடிஞ்சு. அப்போ நான் எப்படி பண்ணுறேன், முதல்ல டாக்குமெண்ட்ல இருந்து டேபிள் ஸ்ட்ரக்சர் எடுக்கிறேன். டேபிள் ஸ்ட்ரக்சர்ல இருந்து அப்படியே நான் எதுவுமே நான் டைப் பண்ணேன். இதை அப்படியே அப்லோட் பண்ணால் எனக்கு டேபிள் கிரியேட்டர். அவ்வளோதான். ஒரு 5 இதெல்லாமே வந்து 5 நிமிஷம் நடக்க வேண்டிய வேலை. சரியா? இது முடிஞ்சிடுச்சு அப்படின்னா எனக்கு டேபிள் கிரியேட் ஆகிடும். டேபிள் கிரியேட் ஆன பிறகு எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டேபிள்ஸ், இப்போ இதெல்லாம் இந்த டேபிள் எல்லாம் இப்போ இது ஆக்டிவிட்டி டைப் மாஸ்டர், இப்போ இது எடுத்துக்கோங்க. இது எல்லாமே இப்படி கிரியேட் பண்ணது தான். நான் இதில் இங்கே இருக்கிறது எதுவுமே நான் டைப் பண்ணல. ஸோ இன் டீட்டெயில் இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவிட்டி டைப் ஐடி மாஸ்டரு, ஆக்டிவிட்டி டைப் நேமு, ஆக்டிவிட்டி நேம் தமிழ், டிஸ்கிரிப்ஷன் தமிழ். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பேஸ் ஆன் தி ரிக்குவயர்மெண்ட்டு அந்த சாட்ஜிபிடி நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்கு டேபிள் ஸ்ட்ரக்சர் இது இப்போ இது வரைக்கும் கொடுத்தா அதான். ஸோ இது இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சு உங்களுக்கு, இதை பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது நம்மளுக்கு,
சி டாக்குமெண்டேஷன்ல ரெக்யர்மெண்ட் கிளியரா இருந்தால் இது ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை பண்ணணும். புரியுதா? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஓகே, ஸோ இது கிளியர் ஆயிடுச்சு. ரைட். இப்போ அடுத்தது டேபிள் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி. இப்போ டேபிள் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண பிறகு இந்த SQL அண்ட் டாக் போனீங்கன்னா 2 பார்ட்டு. கிரியேட் டேபிள் கொடுப்பான், அடுத்து வந்து API டாக்ஸ். ஸோ கிரியேட் டேபிள்ன்றது என்னது? உங்களுக்கு MySQL போயிட்டு டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர். ரைட்டுங்களா? ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி நான் MySQL போட்டு எக்ஸிக்யூட் பண்ணால் என்னால் டேபிள் கிரியேட் ஆகும். ரைட். இதை பண்ணுறதுக்கு எக்ஸிக்யூட், அதாவது இப்போ இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் அதையுமே காட்டிடலாம். இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. இதை நான் எங்கே போய் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, நான் இப்போ இது வந்து என் ப்ராஜெக்ட். ரைட்டுங்களா? ஒரு 2ஆக பிரிச்சுக்கிறோம். ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் 2 ப்ராசஸ். ஒன்று வந்து ஏபிஐ கிரியேட் பண்ணுறோம். ஏபிஐ கிரியேட் பண்ணுறது தான் இங்கே பண்ணுறோம். இப்போ ஏபிஐ கிரியேட் பண்ணியாச்சு. அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் எங்கே போய் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்? இப்போ அப்ளிகேஷன் எதுக்காக பண்ணுறீங்க? அப்ளிகேஷன் நீங்கள் டெவலப் பண்ணுறது என்ன பர்பஸு அப்படின்னா, அதாவது யூசர் வந்து அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும். அதாவது நீங்கள் யூசர் இருக்கலாம். இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் பண்ணி யாருக்கு கொடுக்குறீங்க? டிஸ்ட்ரிக்ட் கொடுக்குறீங்க. ஸோ டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும் யூஸ் பண்ணணும். இதுதான் இப்போ பர்பஸ். அப்போ அதை பண்ணுறதுக்கு எனக்கு என்ன வேணும்? உங்களுக்கு ஒரு என்விரான்மெண்ட். அகெயின் அந்த என்விரான்மெண்ட் என்னது? ஒரு லாகின் ப்ராசஸ் இருக்கணும். லாகின் ஆகிட்டு நான் டீட்டெயில். ஸோ அது பேர் தான் அப்ளிகேஷன். இது வந்து ப்ராஜெக்ட். ஸோ அப்ளிகேஷன் எங்கே வச்சிருக்கேன் அப்படின்னா, இங்கே நான் வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து ரிக்குவயர்மெண்ட். இப்போ இதை தான் வந்து டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஆப்ரேட். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இடிபி அட்டண்டன்ஸ் ஆடு. இப்போ அட்டண்டன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான ஃபார்ம் இது. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் இது புரியுதா? ஸோ அப்போ இந்த அப்ளிகேஷனுக்கு வர்றதுக்கு நீங்கள் ஃபார்ம் கிரியேட் பண்ணணும். அதுதான் இப்போ நம்ம பார்க்கணும். ரைட். ஸோ இப்போ என்னாச்சு? கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி டேபிள் எடுத்துட்டீங்க. டேபிளை பேஸ் பண்ணி ஜேசான் போட்டு ஜேசான்ல இருந்து ப்ராஜெக்ட் உள்ளார டேபிள் வந்துச்சு. இப்போ அந்த டேபிளுக்கு நீங்கள் ஃபார்ம் பண்ண முடியும். பட் அதுலேயே ஒரு சின்ன வேலை இருக்குது. என்னென்னா, இது பண்ணும்போது நான் ப்ராஜெக்ட் லிஸ்ட் போகிறேன் இல்லைங்களா? ப்ராஜெக்ட் லிஸ்ட்ல 2 வேலை இருக்கு. ஒன்று வந்து ஜென்ரேட் பண்ணணும். சரி, ஜென்ரேட் பண்றது என்ன ஆகுதுன்னா, இப்போ இது வந்து லாஜிக்கலா இருக்கு. அந்த டேபிள்ஸ் வந்து லாஜிக்கலா இந்த லாஜிக்கலா இருக்க டேபிள் என்ன பண்ணணும்? நான் ஜென்ரேட் பண்ணி கம்பைல் பண்ணி இதான். ஸோ அது ஜென்ரேட் பண்ணணும், கம்பைல் பண்ணணும். இது 2 வேலை இருக்கு. ஜென்ரேட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கம்பைல் பண்ணலாம். இது கிளியர் ஆயிடும். ஸோ இதெல்லாம் இன்டெப்த் நம்ம ஆன் டே நீங்க ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணும்போது, இப்போ நீங்க உங்களை எப்படி பிரிச்சுக்கிறோம்னா, நீங்க வெறும் ஃபார்ம்ஸ் பண்ற மாதிரி பிரிச்சு. நான் சொல்றது புரியுதா? உங்களுடைய ஒர்க்கு இந்த டெவலப்பிங் டீம் வந்து வெறும் ஃபார்ம்ஸ் பண்றது. ஏன்னா ஏபிஐ பண்றது வந்து ஜஸ்ட் ஒரு ஹாஃப் ஒர்க்ல முடிஞ்சிடும். ஏபிஐ பண்றது நீங்க ஒன்றும் அது அட்வான்ஸ் ஸ்டேட். நீங்க ஃபுல் டைம் நீங்க வந்து ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இதே ப்ராஜெக்டா எடுத்து பண்றீங்க அப்படின் போது நான் அதை ஃபர்தரா நம்ம ட்ரைனிங் கொடுக்கலாம். ஏபிஐ பண்றதுக்கு அது போகும்போது அது கத்துக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ கத்துக்கிறது ஒன்றும் இல்லை, யூசேஜ் உங்களுக்கு தெரியும், அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபோக்கஸிங் பாயிண்ட் எங்கன்னா ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணுறது ஃபோக்கஸ். ரைட்டுங்களா? ஓகே. ஸோ ஜென்ரேட்டு கம்பைல் இது பண்ணால் உங்களது ஏபிஐ ரெடியாக இருக்குது. நீங்கள் ஏபிஐ யூஸ் பண்ணணும். அதோட இதை நிறுத்தி இது ஃபர்தராக நம்ம குழப்பிங்க. ரைட். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, அப்ளிகேஷன் போயிட்டு இப்போ ஃபார்ம் கிரியேஷன். ஃபார்ம்ஸ் கிரியேஷன் ஒன்று ஒன்றா போகிறேன். ஸோ தட் ஒவ்வொரு ஃபார்மாக நம்ம போகும்போது உங்களுக்கு அது ஐடியா கிடச்சிடும்.
ஸோ பால்விகா சென்டர் ஆட் ப்ராம்ப்ட் முதல்ல இதில் ஆட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஜென்ரலாக ப்ராம்ப்ட் எங்கேருந்து எடுக்கிறோம் நம்ம, அது தெரியும் உங்களுக்கு. ஸோ சாட்ஜிபிட்டில இருந்து நீங்கள் அந்த இதில் ஈஸாப் டாக்குமெண்ட்ல போனீங்கன்னா அது நம்ம ப்ராம்ப்ட் எடுத்துக்கலாம். கிளிக் பண்ணி ஏ ப்ராம்ப்ட் கிளிக் பண்ணால் இது இந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆயிடுது, இதுல இருந்து எடுத்துக்கணும். ரைட்டா? ஸோ இதுதான் வேலை. ஓகே, ஸோ இதுல இருந்து எடுத்துக்கிறோம், இதை ஃபர்தராக ப்ரொசீட் பண்றோம். இதுல தான் வந்து ஆட் ப்ராம்ப்ட் 3.56 இருக்கு. இப்போ இங்கே தான் விஷயம். இப்போ URL 1.0 இங்க இருந்தா நம்ம ஆக்சுவலா வந்து ஏபிஐக்கு டெஃபினேஷன் இங்க இருந்தா கொடுக்குறோம். இப்போ இது மேல இருக்கிறதுலாம் என்னது, அந்த ஃபார்முக்கான டெஃபினேஷன் கொடுக்குறோம். இது மேல இருக்கிறதுலாம் என்னன்னா டெம்ப்ளேட். ஸோ என்ன மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் கிரியேட் பண்ணணுன்றதுக்கான ப்ராம்ப்ட், அதாவது இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இப்படி பண்றது. ஒரு ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி எப்படி அப்ளிகேஷன் நம்ம இது ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்றதுன்றத சப்ஜெக்ட். இதுல ரெண்டு விஷயம் உனக்கு வேணும். என்னன்னா ஏபிஐ வந்து ரெடியா இருக்கு. ஸோ நான் ஒரு வெப் அப்ளிகேஷனாக எப்படி வரப்போகுது, ஏபிஐ ப்ளஸ் யூஐ வந்து வெப் அப்ளிகேஷன். அப்போ ஏபிஐ ரெடியாக இருக்குது, என்ன பண்ணணும், நீங்கள் யூஐ ரெடி பண்ணணும். இப்போ ஃபுல்லாகவே சாட்ஜிபிட்டியில் நான் இப்போ நீங்கள் இதில் இப்போ கிளாடு அந்த மாதிரி அப்படி இதெல்லாம் இருக்குது, ஏஐ டூல்ஸ்லாம் இருக்குது. அதில் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணலாம். பட் அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ். ஏபிஐலேருந்து ஆரம்பித்து டேபிள் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நீங்கள் வந்து ப்ராம்ப்ட்லேயே பண்ணணும். ஃபுல்லாக ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பண்ணுறதும் அவ்வளோ வந்து ஈஸியான விஷயம் இல்லை, அதுவும் கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம். அப்போ எல்லாமே பை ப்ராக்டிஸ். நீங்கள் எது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அது பண்ண முடியும், அது பண்ண முடியாதுன்னு ஒன்றும் இல்லை. இதில் என்ன அட்வான்டேஜ்னா ஏபிஐ பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ ஏபிஐ பார்ட் வந்து ஜஸ்ட் லைக் தட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் எங்கே பண்ணணும், எங்கே ஃபோக்கஸ் உங்கள் வெறும் யூஐ மட்டும் ஏஐ யூஸ் பண்ணி பண்ணணும். இதுதான் விஷயம். சொல்ல புரியுதுங்களா? ஸோ அப்போ இதை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ப்ராம்ப்ட் எடுத்துட்டு ப்ராம்ப்ட்ல இருந்து எனக்கு வந்து ஒரு ஏபிஐலன்னா என்னென்ன இருக்கும், 3 விஷயம் இருக்கும். ஒன்று யூஆர்எல், ஒன்று ஜேசான், ஒன்று வந்து ரெஸ்பான்ஸ். இது 3 இருக்கா? ஸோ அது 3 தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். யூஆர்எல்ன்றது இதை நம்ம என்ன வந்து இந்த யூஆர்எல்ன்றது லையபிள் டு சேஞ்ச். இன்னைக்கு நான் இப்படி ஒரு இதை யூஸ் பண்ணுறேன், ஏபிஐ கால் proxy.new PHPன்னு வச்சுருக்கேன். நாளைக்கு டெக்னாலஜி பேஸ் பண்ணி இந்த யூஆர்எல் மாறலாம், இல்லை சர்வர் பேஸ் பண்ணி யூஆர்எல் மாறலாம். யூஆர்எல் லையபிள் டு சேஞ்ச், அது ப்ராம்ப்ட்லேயே நான் மாற்றி கொடுப்பேன். நான் சொல்ல புரியுதுங்களா? அதனால யூஆர்எல் இப்படி தான் இருக்குமானா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி, அதை நீங்கள் போட்டு பழப்பிக்கணும். ஸோ இது மாறும், யூஆர்எல் வந்து மாறலாம். அதில் என்னென்ன வேரியன்ட் இருக்கோன்னா இந்த இனிஷியல் மட்டும் வேரி ஆகும், அது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுட்டு மாற்று. ஓகே, அடுத்து ஜேசான் 1.0. இது வந்து ஸோ இந்த டேக் எங்கேருந்து எடுக்கிறேன், நான் டேக் ஃபைல்லேருந்து எடுத்துக்கிறேன். டேக் ஃபைல் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறது தான், இதில் இருக்கிறத அப்படியே நான் காப்பி பண்ணி என்ன பண்ணுறேன், நோட்பேட் ++ போட்டுக்கிறேன். இங்கே நான் காப்பி பண்ணி வச்சேன். ஸோ இப்போ இதில் போயிட்டு இப்போ இதில் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு, ஃப்ரம் தி பிகினிங்லேருந்து ஆரம்பிக்கிறேன்னு வச்சுங்களேன். இந்த ஈசாப்ஸ் விட்டுருங்க, ஈசாப்ஸ் வந்து இப்போதைக்கு தேவையில்லை, அது ஃபியூச்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணும். இப்போ பால்விகா சென்டர் எடுத்துக்கிறேன். பால்விகா சென்டரோட ஆடு, அப்டேட்டு, டெலிட்டு. ரைட்டா? அடுத்து குரூப் மாஸ்டரோட ஆடு, அப்டேட்டு, டெலிட்டு. அடுத்து ஆக்டிவிட்டி டைப் மாஸ்டரோட ஆடு, அப்டேட், டெலிட்டு. ரைட்டுங்களா? பிளேஸ் மாஸ்டர் ஆடு, அப்டேட், டெலிட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்மளுக்கு எல்லா டேபிள்ஸுக்கும் அது டேபிள்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து போட்டு கொடுத்து, இது புரியுதா? இது ஓகே. இது இல்லாமல் நான் ரிப்போர்ட்ஸும் பண்ணணும். ஸோ ரிப்போர்ட்ஸோட யூசேஜ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த ஆட்டாக்ல பார்த்தீங்கன்னா கடைசியாக வரும். இப்போ ரெண்டு விதமான ஒரு இது நான் இதில் காட்டியிருக்கேன், இந்த வரணும். ஒன்று வந்து ஏபிஐ டேக் ஜேசான், ரிப்போர்ட் டேக் ஜேசான். ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம்.
ஏபிஐ டாக் ஜேசான் இது பர்பஸ் என்னன்னா ஆடு அப்டேட் டெலிட் 3 வேலை. ஆடுன்னா என்ன பண்ணலாம், நீங்க புதுசா ஒரு ரோ டேபிள் ஒரு ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கு, ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் சேர்க்கணும். 2வது ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் எடிட் பண்ணணும். 3வது ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் டெலிட் பண்ணணும். இது 3 ஆப்ரேஷன். தென் ரிப்போர்ட் டாக் ஜேசான். ரிப்போர்ட் டாக் ஜேசான்ன்றது என்னது அப்படின்னா, எனக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வேணும். சரிங்களா? ஸோ அகைன் இதுல நம்ம என்ன பண்றோம்னா, உங்களுக்கு நான் இதுல ஜென்ரலா காட்டுறேன். ஒரு வெப் அப்ளிகேஷன் எப்படி பிரிக்கிறோம், ஏபிஐ பிளஸ் யூஐ. ஸோ ஏபிஐ வந்து ரெடியா இருக்கு, ரைட்டா? ரைட். யூஐ வந்து டு பி டெவலப்டு, கரெக்டா? ஓகே. இந்த யூஐல என்னென்னலாம் இருக்கு? இப்போ ஃபார்ம், சிம்பிள் வந்துன்னா ஒன்லி சேவ், ஃபார்ம் வித் ட்ராப் டவுன், சேவ் பிளஸ் லோட், லோட் ஏபிஐ கமா சேவ். ஆமா, ஃபார்ம்ல வந்து டிராப் டவுன். இப்போ உனக்கு டிராப் டவுன் உள்ளதுன்னா என்ன அர்த்தம்? இப்போ டிராப் டவுன் வேணும், கண்டிப்பா வேணும். இப்போ லிஸ்ட் ஆஃப் எனக்கு ஏரியா சமத்தி வேணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணீங்க? கண்டிப்பா. ஸோ அப்போ உங்களுக்கு டிராப் டவுன் இல்லாத ஃபார்ம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. கொஞ்சம் போன ஆஃப் பண்றேங்க. சாய்ரா, போன ஆஃப் பண்றேங்க என்ன? சரிங்களா? ஃபார்ம் வித் டிராப் டவுன். ஸோ டிராப் டவுன் கண்டிப்பா, அதாவது ரியல் டைம் யூட்டிலிட்டியில் பார்த்தீங்கன்னா டிராப் டவுன் இல்லாமல் ஃபார்ம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு, ரைட்டுங்களா? ஸோ அதனால ஃபார்ம் டிராப் டவுன். ஸோ அப்போ டிராப் டவுனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, லோட் ஏபிஐ. நீங்க அம்மால வச்சுங்களேன், நீங்க சாமி பேச நீங்க நான் இப்போ போட்டுறேன். நான் இப்போ போட்டுருவேன். இது பேக். ஸோ இப்போ சிம்பிள் ஃபார்ம்னா அதில் வெறுமே சேவ் ஆகும். என்ன பண்ண போறீங்க? ஒரு ஃபார்ம், இப்போ சிம்பிள் ஃபார்மோட எக்ஸாம்பிள் நான் எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் இருக்கு நம்மகிட்ட. இப்போ சிம்பிள் ஃபார்முக்கு எக்ஸாம்பிள் என்னது? இதில் பார்த்தீங்கன்னா குரூப் மாஸ்டர். குரூப் மாஸ்டர்னா என்ன இன்ஃபர்மேஷன்? குரூப் நேம், குரூப் ஐடி, இது 2 தான். ஸோ குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 அப்படி அதுக்கான ஒரு டேபிள். இதுல ஏதாவது டிராப் டவுன் இருக்கா? இல்ல. அப்ப இந்த ஃபார்ம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி சேவ் ஒன்லி ஆப்ஷன், சரிங்களா? இதுல டிராப் டவுன் வருதா? கிடையாது. டிராப் டவுன் வரலன்ற பட்சத்துல லோட் ஏபி வராது. புரிஞ்சுக்கணும். லோட் ஏபி எப்போ வரப்போகுது? உங்களுக்கு ஏதாவது ப்ரீ இன்ஃபர்மேஷன் வேணும். ப்ரீ இன்ஃபர்மேஷன்ல முக்கியமானது ஒன்று டிராப் டவுன் இருக்கணும், இல்லை ப்ரீ இன்ஃபர்மேஷன் கிரிட்ல ஏதாவது டேட்டா இருக்கணும். இப்படி ஏதாவது ப்ரீ இன்ஃபர்மேஷன் தான் உனக்கு லோட் ஏபி தேவைப்படும். இல்லைன்னா லோட் ஏபி தேவைப்படுமா? தேவைப்படாது. ஓகே. ஸோ அப்போ சேவ் ஒன்லி. அப்போ ஃபார்ம் வித் டிராப் டவுன்னா என்ன வரணும்? லோட் ஏபி வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் எங்கே இருக்கு? இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ இது பால் விகாஸ் சென்டர். பால் விகாஸ் சென்டர் மாஸ்டர்ல என்ன இருக்கு? சமித்தி ஐடி இருக்கு, குரூப் ஐடி இருக்கு, ஆக்டிவிட்டி டைப் ஐடி இருக்கு, பிளேஸ் ஐடி இருக்கு, குரு ஐடி இருக்கு. ஸோ இத்தனை ஐடி இருக்கு. இது எல்லாமே ட்ராப் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு லிஸ்ட் வேணும். லிஸ்ட் ஆஃப் குரு வேணும், லிஸ்ட் ஆஃப் சென்டர் இது வேணும், சமிதி வேணும். ஸோ இது எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வேணும், கரெக்டா? ஸோ இது மஸ்ட்.
இதை பண்ணிட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸோ அப்போ இந்த ஃபார்முக்கு தான் வந்து உங்களுக்கு லோடு ஏபி. ஸோ லோடு ஏபி எப்போ ரன் ஆகணும் உங்களுக்கு? லோடு ஏபி எப்போ லோட் ஆகணும்? ஒயிட் ஃபார்ம் ஸ்டார்ட் ஆகும். நீ ஃபார்ம் ஓப்பன் ஆன உடனே ட்ராப் டவுன் ரெடி ஆகும். அதுதான் லோடு ஏபி எடுப்போம். இது புரியுது அவங்களுக்கு? ஸோ இது வந்து இது வந்து கான்செப்ட். சரி, எனி அப்ளிகேஷன் நீ எந்த அப்ளிகேஷன் பண்ணாலும் இதான் யூனிவர்சல் தான். இதில் மாறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரைட்டா? புரியுதுங்களா? ஸோ லோடு ஏபி கமா சேவ். ரைட். சரி. அது சொன்னது அவங்க நிறைவேற்றிட்டாரு. புஷ்பா பாப்போம் ஒரு நாள் மாலை அதுக்கு முன்னாடியே ஏற்பாடு பண்ணி கரெக்டா அந்த டைம் பிரேயர் டைம் நீங்க வாங்க. இன்னைக்கு முடிஞ்சா இன்னைக்கு சாயங்காலம் இருக்கு வாங்க. நாளை காலையில குழந்தைங்க வராங்க. பால் விகாஸ் ப்ரோக்ராம் மட்டும் முடிஞ்சாங்க. இன்னைக்கு நைட்டுதா? எத்தனை மணிக்குயா? நாளை காலம் சாயங்காலம். நாளை காலம் 4 மணி மேல ஒரு 5 மணிக்கு வந்து சரியா இருக்குமா? வாங்க. சரிங்களா? சரியாம்மா. ஸோ இது வந்து ஃபார்ம் வித் டிராப் டவுன். இப்போ இது வந்து நான் இங்க பேசுறது வந்து வெறும் ஆட் ஃபார்ம். புரியுதா? இப்போ நான் அடுத்து வந்து எடிட் ஃபார்ம் வரேன். இல்லை கிரிட்டுக்கு போகுது. ஸோ கிரிட்டோட யூசேஜ் என்னது? ஏன் கிரிட்டுக்கு போகணும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ பாருங்க, ஸோ ஒரு சமிதியோட இன்ஃபர்மேஷன் வேணும். அதாவது லிஸ்ட் ஆஃப் சென்டர்ஸ், பால் விகாஸ் சென்டரோட இன்ஃபர்மேஷன் வேணும். அப்போ உங்களுக்கு கிரிட் வேணும். ஸோ கிரிட்ல இருந்தால் நான் எடிட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது எல்லாம் பார்ப்பேன். ஸோ இது ஒரு ப்ராசஸ். சரி, ஒரு கிளாஸில் அப்புறம் பேசணுமா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஸோ கிரிட்டோட நெசசிட்டி என்னன்னா, கிரிட்ல இருந்து தான் நான் ஒரு புது ரோ ஒன்று சேர்க்க முடியும், இல்லை இருக்கிற ரோ எடிட் பண்ண முடியும். அப்போ இது அவசியம். ஸோ கிரிட்டு தான் மெயின். இங்கேருந்து ஆட் பண்ணுறதோ, ஸோ ஆட் ஃபார்ம் முதல்ல பண்ணிட்டு தான் கிரிட். ஜென்ரலாக என்ன பண்ணணும், ஆட் ஃபார்ம் ஏன் முதல்ல பண்ணணும் அப்படின்னா, ஆட் ஃபார்மோட யூசேஜை பொறுத்து தான் கிரிட்டு வந்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வேற ஒன்று. ஸோ ஆட் ஃபார்ம் அதுக்கு முதல்ல பண்ணணும். ரைட். ஸோ இது கிளியரா? அப்புறம் எடிட் ஃபார்ம். ஸோ இப்போ எடிட் ஃபார்ம் எப்படின்னா, இப்போ இதே வந்து இப்போ நான் வந்து ஆட் ஃபார்ம் இப்படி இருக்கும்போது லாகின் பண்ணிடுறேன். ப்ரெஷர் ரைட். ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்க்குறீங்க இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கு. இதில் போயிட்டு நான் இப்போ எடிட் கிளிக் பண்ணால் எடிட் போவோம், ஆட் கிளிக் பண்ண ஆட் ஃபார்ம் போகுது. இப்போ நான் ஆட் ஃபார்ம் போகிறேன். ஓகே. ஸோ ஆட் ஃபார்மில் போனீங்கன்னா நெசசரி ட்ராப் டவுன்ஸ் என்னென்ன வந்திருக்கு அது வந்திருக்கு. இப்போ இந்த சப்ஜெக்ட் வரும், இங்கே நம்ம வரும். இப்போ சிம்பிள் ஃபார்ம் ஆமாம்மா. சரி, இப்போ கிரிட்டோட பர்பஸ் என்ன? இப்போ நீங்கள் வந்து ஒரு பால் விகாஸ் சென்டர் ஆட் பண்ணிட்டீங்க. நீ வந்து ஆட் பண்ணுற. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் சைடில் ஒரு பால் விகாஸ் சென்டர் ஆட் பண்ணிட்டீங்க.
சரிங்களா? அடுத்து இவன் தேஜா வரா, நீ ஆட் பண்ணது சொல்லலை, அவளும் வந்து ஒரு பால் விகாஸ் சென்டர் ஆட் பண்றான், அதே நெமிலிச்சேரிக்கு. சரி, நெமிலிச்சேரிக்கு 2 பால் விகாஸ் சென்டர் ஆட் ஆகும். இப்போ இந்த கிரிட்டோட பர்பஸ் என்னது? கிரிட்ல பார்த்தீங்கன்னா என்ன புரியும் உனக்கு? பாருங்க, நீங்க கிரிட் ஓப்பன் ஆன கிரிட், அப்போ கிரிட்ல பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், ஓகே நெமிலிச்சேரி ஆல்ரெடி ஆட் ஆயிருக்கு. அப்போ நான் திருப்பி பண்ணுவேன்னா பண்ண மாட்டேன். என்னம்மா கவர் உள்ளார இருக்குமா? நான் வரேன் தருவார் கொஞ்சம், அவர்கிட்ட கேளுங்க. அவர் சரிங்களா? இப்போ நீங்க கிரிட்ல பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நெமிலிச்சேரி ஆட் பண்ணுங்க, ஆட் பண்ணுவீங்களா? திருப்பியும் பண்ண மாட்டீங்க, ஏன்னா ஆல்ரெடி இருக்கு. ரைட்டா? ஸோ கிரிட்டோட பர்பஸ் என்னன்னா, நீ ஆட் ஃபர்தரா ஆட் பண்ணணுமா பண்ண முடியும். டெசிஷன்ஸ் யார் எடுக்க முடியும்? நீ எடுக்க. இப்ப ஆட் ஓகே, நான் இப்ப க்ரோம்பட் ஆட் பண்ணணும்னா அப்ப நான் ஆட் புரியுதுங்களா? ரைட், இது கிளியரா இது. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் தான். ஸோ கிரிட்டோட பர்பஸ் என்னன்னா, ஓகே இது வந்து இது இருக்கு இல்ல டிசைடிங். தென் நியூ பால் விகாஸ் சென்டர் ஏமா கொஞ்சம் பேசாம இருக்கீங்கன்னா இங்க கிளாஸ் நடத்தலாம், சைலண்டா இருக்கும். வேணுன்றது நீங்க வாங்கி போயிட்டே இருக்கலாம், இங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரிராம், சரி. ஆமா, இப்ப நீங்க ஃபர்தரா ஆட் பண்ணணும் இல்ல எடிட் பண்ணணும்ன்றது எப்படி ஒன்னால டிசைட் பண்ண முடியும்? டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ டூப்ளிகேட் ஆகுதுன்னா எப்படி பண்ணலாம்? நீங்க அப்பதான் டெலிட் பண்ணணும். ரைட்டுங்களா? அப்ப அது புரிஞ்சுக்கணும் என்ன பர்பஸ். அதுதான் கிரிட்டோட பர்பஸ். அம்மா இங்க தயவு கொஞ்சம் கிளாஸ் நடத்துறாங்கம்மா, பேசக்கூடாதுமா சொல்றேன்னா. கொஞ்சம் சைலண்டா இருக்கு. புரியுதா? ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ரைட், இப்ப இங்க வருவோம். இப்ப கிரிட்டை பொறுத்த வரைக்கும் என்ன வேணும் உங்களுக்கு? கிரிட்டுக்கு என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஃபார்ம் சிம்பிள் இதுல என்ன இருக்கும் சொல்லுமா? வெறும் லோடு ஏபி தான், சேவ் வராது. சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ஏன் சேவ் வராது? இப்போ இங்க சேவ் இருக்கா உங்களுக்கு? ஃபர்தரா நீங்க ப்ராசஸ் பண்ணதான், ஒண்ணு நியூ பால் விகாஸ் போனோம் இல்ல எடிட் பண்ணாதான் சேவ் வரும். நெக்ஸ்ட் ஃபார்ம் போனால்தான். இந்த ஃபார்ம்ல தேவை, ரிக்குயர்மெண்ட் படி தேவை, ரிக்குயர்மெண்ட் படி தேவை. நீங்க கிட்ட வந்துடுங்க. புரியுதா? ரிக்குயர்மெண்ட் படி தேவையில்லை. ரைட்டா? ஓகே. அது இப்போ அப்போ கிரிட்டை பொறுத்த வரைக்கும் என்னது? ஐ மீன் கிரிட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி லோட் ஏபிஐ தான். இது புரியுதா? இதே வந்து ஃபார்ம் வித் டிராப் டவுன்னாலும் அதே தான். ஃபார்ம் வித் டிராப் டவுன்னாலும் அதே வந்து இப்போ நீங்க அங்கே வச்சு கொடுங்க, டிஸ்போஸ் பண்ண நான் எடுத்துக்கிறேன். ஃபார்ம் வித் டிராப் டவுன், அதாவது கிரிட் தான் இது. அகைன் இது ரெண்டுமே கிரிட் தான். இதுவும் ஒன்னது என்னது? லோடு ஏபி தான். கிரிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க டிராப் டவுன் இருக்கு இல்லைன்றது எங்க தெரிய போகுது? சேவ்ல எடிட்ல தான் தெரியும். கிரிட்ல தெரிய போதா? கிரிட்ல ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன். ரைட், கிரிட்டை பொறுத்த வரைக்கும் மோர் சேம். அடுத்தது எடிட். இப்போ எடிட்ல ஃபார்ம் சிம்பிள், இதுல என்ன வரப்போகுதுன்னா சேவ் லோடு ஏபி. ஏன் அதாவது ஏன் லோடு ஏபி வரும் அப்படின்னா, ப்ரீவியஸ் டேட்டா லோட் ஆகும். இப்போ பாருங்க, ஆமா அதை தான் எடிட் பண்ண முடியும். இப்போ நான் இதை கிளிக் பண்றேன். இப்போ இதை வந்து இந்த பால் விகாஸ் சென்டர் கிளிக் பண்றேன். இப்போ இங்க நெமிலிச்சேரி வந்துடுச்சு. இப்போ நான் நெமிலிச்சேரியை வந்து நெமிலிச்சேரின்னு வைக்கணுமா இல்லை குரோம்பட்டா மாத்திரமான்றது நான் அப்போ டிசைட் பண்ணணும். இல்லை அட்ரஸ்ல ஏதோ சேஞ்ச், குரூப் 1 இல்லை குரூப் 2 ஏதோ ஒரு சேஞ்ச் நீங்க பண்றீங்க.
அப்ப இந்த சேஞ்சஸ் பண்ணணும். இருக்க தெரிஞ்சாதானே மாற்ற முடியும். ரைட்டுங்களா? ஓகே. ரைட்டுங்களா? ஸோ இது அப்ப சேவ் அண்ட் லோடு இப்போ ரெண்டுமே ஒன்று. ஃபார்ம் வித் ட்ராப் டவுன்னாலும் அதே தான், அதில் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் எதுவுமே கிடையாது. ஸோ சேவ், சாரி, எப்பவுமே லோடு ஏபிஐ கமா சேவ், முதல்ல எது லோடு ஏபிஐ தான். கரெக்டுங்களா? ஸோ ஃபார்ம் ஆக்ஷன் படி முதல்ல லோடு ஏபிஐ ரன் ஆகுது, அதுக்கப்புறம் தான் சேவ் வருது. கரெக்டுங்களா? இது புரியுது இல்லையா? ஃபார்ம் லோட் ஆன உடனே லோடு ஏபிஐ ரன் ஆகுது, உங்களுக்கு டேட்டா வந்துடுது, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, சேவ் பண்ணணுமா என்னன்னு இருப்பாங்க. அதே மாதிரி ட்ராப் டவுன்னாலும் அதே தான். ஓகேவா? இது கிளியர் ஆகுது? இப்போ இது பேசிக். அதாவது ஒரு ஆட் ஃபார்ம்னா என்னவா இருக்கணும், கிரிட்னா எப்படி இருக்கணும், தென் எடிட்னா எப்படி. இதுக்கப்புறம் ஒன்று வரப்போகுது, அதாவது ஃபார்ம் வித் கிரிட். அது நான் இப்போ எதுக்கு வரப்போகுதுன்னா, நான் அது எக்ஸாம்பிளும் காட்டிடுறேன், அது நான் வீடியோ போடுவேன். நான் எந்த மாதிரி எக்ஸாம்பிள்னா, இப்போ அட்டண்டன்ஸ் வருது பாருங்க. அட்டண்டன்ஸ் ஹெட்டர் மாஸ்டர், ஹெட்டரு இப்போ என்ன ஆகும்னா, இப்போ அட்டண்டன்ஸ் எப்படி இருக்குன்னு கன்வெர்ட் நீங்க சொல்லணும். இப்போ இன்னைய தேதிக்கு அட்டண்டன்ஸ் போட போறீங்க, ரெண்டு விதமா நான் சொல்றேன். இன்னைய டேட் ஓபன் பண்ணுவேன், ஒரு ஸ்டூடெண்ட் நேம் ஓபன் பண்ணுவேன், எஸ். திருப்பியும் டேட்டு போடுவீங்க, ரெண்டாவது ஸ்டூடெண்ட் போடுவீங்க, நோ. இப்படி இது ஈஸியா? இல்லை இன்னைய டேட் போடுவேன், மொத்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட் பண்ணுவேன், அதில் நான் வந்து செக் பாக்ஸ் கொடுக்குவேன், எஸ் நோ எஸ் நோ, எது ஈஸி? செகண்ட். அப்ப இதுல எப்படி வரணும் உங்களுக்கு, அட்டண்டன்ஸ் இன்னைய தேதிக்கு அட்டண்டன்ஸ் கீழே வந்து லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரோல் நம்பரோட வரும். அந்த ரோல் நம்பர்ல போயிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, செக் பாக்ஸ் நீங்க வந்து எஸ்ஆர் நோ அவ்வளவுதான். கரெக்டா? இப்படி தான் உங்களுக்கு. அப்ப இது பண்றதா இருந்தால் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார்ம் வித் கிரிட். ஃபார்ம் வித் கிரிட்ல வந்து பை டிஃபால்ட் லோடு ஏபி இருக்கும், சேவ் இருக்கும். பட் அதே ஒன்றும் பெருசா ஒன்றும் வித்தியாசம். அப்ப இப்ப வந்து லோடு ஏபி, இப்ப இதுல வந்து இந்த லோடு ஏபி கிரிட்ல இருக்க லோடு ஏபி என்ன பண்ண போறோம், நான் என்ன பண்றேன்னா, இது எக்ஸாம்பிள் நான் எப்படி காட்டுறேன்னு பாருங்க. இப்ப இதுல பாத்தீங்கன்னா, நான் ரிப்போர்ட் எப்படி பாக்குறதுன்னு நான் சொல்றேன். ஃபியூச்சர்ல இதை நீங்க யூஸ் பண்ணும்போது தேவைப்படும், நான் அதை காட்டுறேன். இப்ப இந்த கிரிட்னு வரதெல்லாம் கிரிட் ரிப்போர்ட். இப்ப பால்விகா சென்டர் கிரிட், பால்விகா சென்டர் கிரிட்னு இருக்கும். அந்த பால்விகா சென்டர் கிரிட் என்னது, லிஸ்ட் ஆஃப் பால்விகாஸ். அந்த லோடு ஏபி, அதாவது இந்த பால்விகா சென்டர் கிரிட்டை வந்து நீங்க நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்ம்ல என்ன ஆகுது, உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் பால்விகாஸ். அதான் நம்ம இங்க இப்ப பார்ப்போம். அதுதான் இங்க காட்டும், இந்த பாருங்க பால்விகா சென்டர். ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஏபிஐ தான் நான் வந்து இங்க ப்ராம்ப்ட்ல வந்து கொடுப்பேன். இந்த பாருங்க, பால்விகா சென்டர் கிரிட். இல்லை இது பிஹெச்பி ஓப்பன் பண்ணிட்டேன். பால்விகாஸ் கிரிட் ஃபார்ம் ப்ராம்ப்ட்.
இல்ல பாருங்க, இதுல நான் என்ன பண்ணுவேன், ஜேசான் 1.0 என்ன போட்டிருக்கேன் பாருங்க, பால் விகாஸ் சென்டர் கிரிட் ஓபன் பண்ணிருக்கானே. ஸோ இது எங்க வரப்போகுது உங்களுக்கு 1.0ல. ஸோ இங்க நான் டீட்டெயில்ல பாருங்க என்ன கொடுத்துருக்கேன். Columns are to be defined taken from response 1.0. All IDs are okay. API URL 1.0 to be ஒரு 4-5 மணிக்கு ரைட் நீங்க இந்த தூக்க தும்புறோம். ரைட் சார் ஓகே தூக்கல போட்டு ரைட் சார். So API URL JSON response 1.0 to be called during page load. Page load அப்ப இந்த 1.0 வந்து லோட் ஆகும். கரெக்டா? கான்செப்ட் வைஸ் கரெக்டா வருதா? இப்போ நீ இதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ப்ராம்ப்ட் எடுத்து, நான் இந்த ப்ராம்ப்ட் எல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் குரூப்பில். நான் ஷேர் ப்ராம்ப்டையும் இதையும் நீங்கள் கம்பேர் பார்த்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ப்ராம்ப்ட் எப்படி போடணும், அதாவது விஷயம் ரொம்ப சிம்பிள். ஏபிஐ உள்ளது, ப்ராம்ப்ட் முன்னால் கிரியேட் பண்ணணும். அப்போ நீங்கள் ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணணும். இதுதான் விஷயம். இதை நீ புரிஞ்சிட்ட அப்படின்னா யூ கேன் மாஸ்டர் திஸ். இதை நீ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் உன்னால அப்ளிகேஷன் பண்ணலாம். விஷயம் இவ்வளவுதான். இதை நீங்க இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் இதை எவ்வளவு வேணா காம்ப்ளெக்ஸ் எடுக்கணும். ஒரே ஃபார்ம்ல 10 கிரெட் வரலாம். ஸோ எவ்வளவு காம்ப்ளெக்ஸ் பண்ணாலும் எடுக்க முடியும். அத்தனையுமே இந்த ப்ராம்ப்ட் வச்சு பண்ண முடியும். அண்ட் அப்கோர்ஸ் உங்களுக்கு பேசிக் என்னது, பேனல் 1 பேனல் 2ல HTML வந்துருப்போது, ஜாவாஸ்கிரிப்டுக்கு ஜாவாஸ்கிரிப்ட், சிஎஸ்எஸ் இது எல்லாம் சாட்டிக்கு கொடுத்துருவோம். கிளியரா? இவ்வளவுதான். ரைட்டா? இதை புரிஞ்சிட்டீங்கன்னா வேற. இப்போ இதை பார்த்துட்டு நீங்க இப்போ ஃபர்தரா நீங்க ப்ரொசீட். ஓகே, இப்போ ஸ்கோப் திருப்பி ஸ்கோப் வரேன். இப்போ நம்ம சென்டரை பொறுத்திருக்கு, பால்விகா இது நம்ம டிஸ்ட்ரிக்டை பொறுத்திருக்கோம். வி ஆர் தி ஃபர்ஸ்ட். நம்ம இதை வந்து ஒரு ட்ரையலா பண்ணோம். 3 விங்குமே பண்ணோம். பால்விகா சென்டருக்கு ரிப்போர்ட் டூல் பண்றோம், தென் சர்வீஸ்க்கு பண்ண போறோம், ஸ்பிரிச்சுவல் பண்ணோம். 3த்துக்குமே பண்ண போறோம். ஸோ இது 3த்துக்கும் பண்றதுக்கு நம்மளுக்கு வி நீட் லாட் ஆஃப் மேன் பவர். உங்களை மாதிரி நிறைய குழந்தைங்க, ஐ மீன் யூ ஷுட் ஏபிள் டு நீங்கள் டெவலப்மெண்ட்டுக்கு வரணும். வந்தீங்கன்னா தான் இதை பண்ண முடியும். ரைட்டுங்களா? ஓகே. ஸோ அப்போ இது பண்ணுறதுக்கு இதை பண்ணிட்டோம்னா அண்ட் இதில் என்னன்னா ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது, இதனால உங்களுக்கு இப்போ அதாவது இந்த ஜீரோ கோடிங் டூல் பண்ணுறதுனால உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆகுமா? இல்லை. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா இன்டர்ன் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டு Node.js API கிரியேட் ஆகும். அதை நீ அதனால் காட்டிடுது. ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் போகணும். ஸோ வாட் இஸ் ஆக்சுவலி என்ன நடக்குது அப்படின்றது பேக்எண்ட்ல போய் பார்த்தீங்கன்னா Node.js-ஓட ரியல் டைம் API கிரியேட் ஆகும். நீங்க கோடிங் பண்ணலையே வழியே ஆட்டோமேட்டிக்காக எல்லா கோடும் கிரியேட் ஆகும். ஸோ பர்ஃபார்மன்ஸஸ் நல்லா இருக்கும். அண்ட் இது நிறைய பெனிஃபிட் இருக்கு. இதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா யூ கேன் டூ வண்டர்ஸ். இதுதான் இப்போ கான்செப்ட். ஸோ இது எங்க எப்படி யூஸ் பண்ண போறீங்க, இதெல்லாம் வந்து நிறைய ஸ்கோப் இருக்கு. தட் வி வில் டிஸ்கஸ் ஃபர்தரா. நம்ம பகவான் ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவேன்னா, உன்னோட திறமையை வளர்த்துக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டி பகவான் கொடுக்கும். அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. தென் இதை வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் மை எக்ஸ்பெக்டேஷன்னா, நீங்க ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி நீங்க டெவலப் பண்ண ஆரம்பிச்சுன்னா ஒன்று பார்த்து 4 பசங்க வரும், அவங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும். புரியுது? ஸோ திஸ் வுட் ஹெல்ப் தம். ஆர்கனைசேஷன்ல இதை வந்து நம்ம சொல்லிக் கொடுத்து வி டூ லாட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். சர்வர் சைட்ல இருந்து எல்லா சப்போர்ட்டும் கொடுக்குறதுக்கு அவங்க கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அப்போ நீங்க முன்வர், நீங்க கற்றுக்கணும். நிறைய பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம், நிறைய பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான். புரியுங்களா? ஸோ இப்போ நீ வீட்டுக்கு போயிட்டு பண்ண வேண்டியது என்னன்னா, நான் கொடுக்குற ப்ராம்ப்டை கம்பேர் பண்ணி பாருங்க. ப்ராம்ப்டை தூக்கி சாட்ஜிபிட்டில போட்டு பாருங்க. ஃபார்ம் கிரியேட் ஆகுது, வேற ஒரு நேம்ல ஃபார்ம் போட்டு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்க டைரக்டா அப்லோட் பண்றது நான் ப்ரொவிஷன், உங்க 2 பேருக்கு மட்டும் அந்த ப்ரொவிஷன். ஸோ யாரும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்.
இப்ப எதுவுமே தெரியாதவங்க கொடுத்தா என்ன ஆகும்? எக்ஸாக்டா ஏதாவது ஆகும். பட் அப்படி இல்லாம நம்ம வந்து பண்றது நம்ம வாய்ப்பு. ரைட். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஆமா நான் கொடுத்துறேன், இன்னைக்கே கொடுத்துட்றேன். ஸோ தட் நீங்க ட்ரை பண்ணி உங்களுக்கு வேற லாகின்ல போட்டு எப்படி நீங்க ஆட் பண்ணுன்றது சப்போர்ட். ஸோ தட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கரெக்ட். நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ தட் ரியல் டைம் நீ பண்ணணும். இப்போ நீ உனக்கு அவைலபிள் டைம் இல்லை. ஓகே, இதை நான் ரெக்கார்டிங் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நீங்க உங்களோட டீட்டெயில்ஸ் நான் வாங்கிக்கிறேன். வேற ஏதாவது டவுட் இல்லை இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல வில் ஹேவ் சம் மோர் டவுட்ஸ், அது கிளியர் பண்ணுங்க.